வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் பயணமாக இன்று அசாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். குவஹாத்தி நதியின் முகத்வாரம் மற்றும் குவஹாத்தி நதி மேலாண்மை திட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். மேலும் குவஹாத்தியில் மாநில பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கலையும் அவர் நாட்டுகிறார். அதன் பின்னர் மோரிகான் மாவட்டத்தில் செமி கண்டக்டர் மையத்தையும் அவர் பார்வையிடுகிறார். நாளை பிஸ்வநாத் மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டங்களை அவர் பார்வையிடுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் இன்று தொடங்குகின்றன. வந்தே மாதரம் வெற்றி முழக்க பாடல் எல்லா இல்லங்களிலும் ஒலிக்கட்டும் என்றும் இப்பாடலால் நமது உள்ளங்களில் தேசபக்தி ஒளிரட்டும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீடித்த விமான எரிபொருள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை மேம்படுத்த வலுவான கொள்கை ஒன்றின் அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டது. இதில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 4 பேருக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் தேனி திரு ஜெயக்குமார், கோட்ட தீயணைப்பு அதிகாரி திரு இளங்கோ ஆகியோர் உடனிருந்தனர். அண்மையில் சீனாவில் நடைபெற்ற 17 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்று திரும்பியுள்ள காரைக்கால் மாணவி ஜனனிகாவுக்கு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.